பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய அபிஷேகம், புதிய மேன்மைகள் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்தும்படியாக உங்களுக்காக அதிகமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய மகிமை உங்களோடு தங்கியிருப்பதாக. இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் 45வது சங்கீதம் 13வது வசனம். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். தேவனுடைய மணவாட்டியை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரத்தை தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக, தேவன் நமக்கு பாராட்டி இருக்கும் கிருபையை அறிவிக்கும்படியாக, தேவன் நமக்கு தந்திருக்கும் ரட்சிப்பின் மேன்மையை அறிவிக்கும்படியாக, அவருடைய அதிசயமான கிரியைகளை அறிவிக்கும்படியாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து அவருக்கென்று வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்திருக்கிறேன். இவர்கள் என் வழிகளை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லுவார்கள். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, அவர் சித்தம் செய்யும்படி ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் நிச்சயமாக நம்மை நடத்துகிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒவ்வொருவரும் உள்ளாக பூரண மகிமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நேரத்திலும் கூட பழுதில்ல அற்றவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். உள்ளாக பூரண மகிமை உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை காண்கிறார். இந்த அனுபவத்தில் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கிறிஸ்துவின் நாளுக்காக குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்றபடி ஆண்டவருடைய வசனங்களில் பழகுவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவருக்கு பிரியமானதை செய்வோம். அவர் முற்றுமுடிய நம்மை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர். ஆண்டவர் நமக்கு உள்ளாக பூரண மகிமை தருகிறவர். அந்த மகிமையான அனுபவத்தில், விசுவாசத்தில் நாளுக்கு நாள் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இவர்களுக்கு கிருபை தார். உள்ளாக பூரண மகிமையோடு இவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறதான இருதயம், உமக்கு பிரியமான இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் உம்முடைய சமூகத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.